ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயா இருக்காங்க இல்லையா, அவங்க கார்த்திக்கிட்ட ஃபோன் பேசிகிட்ருக்காங்க. நான் உங்களை பார்க்குறதுக்காகத்தான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே சென்னைக்கே வந்தேன். அதனால் நான் உங்களை இப்போ மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னதும், அதுக்கு என்னங்க அப்போ நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னதும் மாயாவும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிற மாதிரி நடிச்சுட்டு ஃபோனை வைக்கிறாங்க. பார்த்தா நம்ம பத்மாவும் பார்வதியும் நிற்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் கண்டுக்காம மாயா அங்கேருந்து போயிடுறாங்க. என்னக்கா இவ யார்கிட்டயோ வளைஞ்சு பேசிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ பார்க்குறப்போ ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னதும், ஆமாம், ஆனால் ஒருத்தங்களை எங்கேயோ மீட் பண்ண போகிறேன்னு வர சொன்னா, உங்களுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு வர சொன்னா, ஏதோ தப்பாக இருக்குது பார்வதி, அது என்ன இதுன்னு நாம் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி பத்மா அந்த இடத்துல நம்ம பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சீனு மாயா பண்ண விஷயத்த நினைச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து மாயா வந்ததும் உடனே மாயாவை கூப்பிட்டு, ரொம்ப தேங்க்ஸ், நீ இந்த வீட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் பண்ணியிருக்க, ஆனால் இன்னைக்கு தான் உருப்படியாக ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்க அப்படின்னதும், பரவாயில்லையே என்ன புகழ்றியே அப்படின்னதும், அதில் நின்னதுலேயே உருப்படியான காரியம்தான், இங்கே பாரு ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காத, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதும், பரவாயில்ல எனக்கு சிரிப்பா வருது அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. சி, உனக்கு போய் நான் நன்றி சொல்ல பாரு போடி அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு சீனு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா புவனேஸ்வரி ஒரு பக்கம் செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப லிங்கம் வராங்க. என்னால கரிய பூசிட்டா மாயா, பாத்தீங்களா, சின்ன பொண்ணு, அவளை எதிர்த்து நம்மளால ஒரு காரியம் கூட ஒழுங்கா பண்ண முடியல. இங்க பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம். இப்போதைக்கு நாம ரகுராம் குடும்பத்தை பிரிக்கிறதுலயோ இல்ல ரகுராம் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுலயோ இருக்கக்கூடாதுங்க. முதல்ல அந்த மாயாவை அடிக்கணும். அந்த வீட்டோட பேரா அந்த மாயா தான் இருக்கா. அந்த மாயாவை மட்டும் நாம இல்லாம பண்ணிட்டோம்னா ஈஸியா அந்த குடும்பத்தை சாச்சிடலாம் அப்படின்னு லிங்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, லிங்கம் சொல்றது சரிதான் அப்படின்னு புவனேஸ்வரி அண்ணன் சொன்னதும் நம்ம புவனேஸ்வரியும் ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயா இருக்காங்க இல்லையா, அவங்க கார்த்திக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இப்படி நான் உன்னை தனியா மீட் பண்ண வரணும்னு. அதே மாதிரி கார்த்திக் மறுபடியும் மாயாவுக்கு ஃபோன் அடிச்சு, என்னங்க இன்னைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னதும், கண்டிப்பா நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா போனை வச்சதும் உடனே இதை பார்வதியும் பத்மாவும் கவனிச்சிடுறாங்க. அக்கா, அந்த நபரை தான் இவன் மீட் பண்ண போறாக்கா, இவ பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பா இவ எங்க போறா எதுக்கு போறான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னுட்டு பத்மா பார்வதி கண்டிப்பா மாயாவை பின்தொடர்ந்து போக திட்டம் போடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி மாயா, ஆமா அவசரமா எங்க கிளம்புற அப்படின்னதும் உடனே மாயா விஷயத்த ஜானகி கிட்ட சொல்றாங்க. இங்க பாரு மாயா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, பார்த்து சூதானமா நடந்துக்கோ, எதுக்கோ நானும் கூட வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ பெரியம்மா, என்ன நம்புங்க பெரியம்மா, நீங்களும் என் கூட வந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பண்றோம்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா நினைச்சிருவாங்க, அதனால நம்பிக்கையோட இருங்க, நல்லபடியான எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னுட்டு மாயா நம்ம கார்த்திக்கு ஒரு வழி பண்றதுக்கு கிளம்புறாங்க. கண்டிப்பா மாயா எப்படியாச்சும் மைக்கி நம்ம கார்த்திக் இருந்து வீடியோவை டிலீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கார்த்திக் நம்ம மாயா முகத்தை மறைச்சிட்டு போகும்போதே கார்த்திக் வேறொரு பொண்ணு நினைச்சு தப்பா பேச ஆரம்பிப்பாங்க. இதை நம்ம மாயா வீடியோ எடுத்து தேனா கிட்ட காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம், இதெல்லாம் நடக்கும்.